அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு சீமான் கொடுத்திருக்கக்கூடிய சவால், இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்றிலிருந்து தமிழ்நாடுன்னு இல்லாம இந்திய அளவில் பேசப்படுற விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் பெயரை வச்சதும் இனிமே சினிமாவில் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருந்தார் விஜய். இதற்கு அடுத்தபடியாக நிறைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா நாலாபுறமும் இருந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவருக்கு இருக்க அளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் வேற யாருக்குமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இப்படி ரொம்பவே உச்சக்கட்ட இடத்துல இருக்கக்கூடிய விஜய் பிற நடிகர்கள் மாதிரி அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ரொம்ப இறுதி காலத்துல வராம நல்ல உச்சக்கட்ட நடிகராக இருக்கும் போதே சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் நுழைஞ்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினராலும் இது ஒரு தைரியமான முடிவு அப்படின்னும். ஏன்னா ரஜினிகாந்த், கமல்லாம் ரொம்ப உச்சக்கட்ட இடத்துல இருக்கும் போது அவங்க அரசியலுக்கு வரதுக்கே பயந்தாங்க. ஆனா சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு நேரடியாக அரசியல் இறங்குறதும் இனிமே சினிமாக்கு தொடர போறது இல்லை அப்படின்னு விஜய் கொடுத்திருக்கக்கூடியது ரொம்பவே தைரியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படின்னு விஜயோடைய அரசியலை எதிர்க்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த வகையில விஜய் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க தொடர்றது ரொம்பவே எளிது அப்படின்னும், ஆனா தொடர்ச்சியாக களத்துல நிக்கிறதா ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் வேணா வரலாம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனா ரொம்ப நாள் நிக்கிறது அப்படின்றது யாராலும் முடியாத ஒரு காரியம். அப்படி ரொம்ப நாள் நின்னுட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வெற்றி பெறலாம். இதை நான் விஜய்க்கு கொடுக்கிற அறிவுரையாகவும் மற்றும் அவர் எவ்வளவு நாள் களத்துல நிக்கிறாரு அப்படின்றத பாக்குறேன் அப்படின்னு சவாலாகவும் சொல்லியிருக்காரு சீமான் விஜயோடைய அரசியலை வெறுக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படின்னு நெறியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயோடைய கோட்பாடு தத்துவம் இன்னும் எதுவுமே வெளியிடல அப்படின்னும், அவருடைய முதல் பொதுக்கூட்டத்துக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன், அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்றது எனக்கு தான் முதல்ல தெரியும் அப்படின்றது சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. விஜயோடைய அரசியல் பயணம் தமிழ் தேசிய அரசியலாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு 70% பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அவர் தமிழ் தேசிய கோட்பாடை கொண்டிருந்தாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இனிமே தனியால் இல்லை அப்படின்னும், விஜயும் நானும் சேர்ந்துட்டா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் என்ன ஆக போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருந்தாரு. ஒருவேளை விஜயோடைய தகப்பனாரான S.A. சந்திரசேகர் ஏற்கனவே ஒரு பேட்டியில விஜய்க்கு தமிழ் தேசிய அரசியல் மேலதான் அதிக அளவில் ஆர்வம் இருக்கு, சீமான தான் தனக்கு பிடித்தமான தலைவனாக விஜய் எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இவங்க இருவரும் இணைந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.